வணக்கம் மக்களே! விஜய் கரூருக்கு வராருங்க, பொதுக்கூட்டத்துக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோடு பார்த்தீங்கன்னா, மிக குறுகலான ரோடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி போலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டி போலாம். இதுதான் அப் அண்ட் டவுன் ரோடே. இந்த ரோட முழுசா குடுத்தாங்களா? இல்ல. கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, ஒரு சைடே அடைச்சுட்டாங்க. அதாவது எல் ஷேப்ல ஒரு பக்கம் மக்களே நிக்க முடியாத அளவுக்கு அடைச்சுட்டாங்க. இந்த கட்டை, கம்பு, ஷீட்டு, கல்லு இதெல்லாம் போட்டு அடைச்சுட்டாங்க. ஸோ மக்கள் ஒரு பக்கம் தான் நிக்க முடியும். இன்னொரு பக்கம் நிக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கு. அதுவும் இல்லாம, அந்த ரோட்ல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய காவா ஒண்ணு போது. அந்த காவாவ கான்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க. ஆனா மூடி போட்டிருக்காங்களான்னு பார்த்தா, மூடியும் போடல. அது ஓப்பன்ல இருக்கு. அப்படியே வாய பொளந்துக்கிட்டு ஓப்பன்ல இருக்கு. மக்கள் யார் விழுந்தா என்ன? செத்தா என்ன? அப்படிங்கிற மாதிரி அது இருக்கு. ஸோ, இப்ப என்னன்னா, விஜய் சார் பேசிட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே ரோட்ல பவர்லாம் கட் பண்றாங்க. பவர கட் பண்ண உடனே பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் உள்ள சேருது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த பொதுக்கூட்டத்துல இருந்த மக்கள தாக்குறாங்க. ஏன்னா இருட்டா இருக்கு. மக்களுக்கு தெரியல மக்கள யார் தாக்குறாங்கன்ட்டு. இவங்க பெண்கள், குழந்தைங்கள், ஆண்கள்னு பார்க்காம எல்லாரையும் தாக்குறாங்க. போட்டு குத்துறாங்க, மூஞ்சில குத்துறாங்க, அடிக்கிறாங்க, கத்தி எடுத்து வெட்டுறாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, கிழிக்கிறாங்க, வயித்துல மிதிக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணோட வயித்துல மிதிச்சுட்டாங்க. ஒரு 1 1/2 வயசு குழந்தையோட மூஞ்சில மிதிச்சுட்டாங்க, வயித்துல மிதிச்சுட்டாங்க, கையில மிதிச்சுட்டாங்க, நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, உடம்பு ஃபுல்லா மிதிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றாங்க. மக்கள் சிதைஞ்சு போறாங்க, தெறிச்சு ஓடுறாங்க. யாரோ நம்மள தாக்குறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு இடையில காவல்துறை என்ன பண்றாங்க? இவங்க தான் அரசின் ஏவல் துறையாச்சே. இவங்க பொதுமக்கள தடியடி நடத்துறாங்க. அங்க லட்சக்கணக்குல மக்கள் வந்திருக்காங்க. இதுல இவங்க வேற தடியடி நடத்துறாங்க. எங்க போவாங்க அந்த குறுகலான ரோட்டுக்குள்ள? எங்கேயாவது முட்டிக்கிட்டு தான் நிக்க முடியும். எங்க போவாங்க? ஏதாவது மரத்து மேல ஏற முடியும், இல்ல பில்டிங் மேல ஏற முடியும். எங்கேயுமே போறதுக்கு வழி இல்ல. மக்கள் தெறிச்சு ஓடுறாங்க. சில பேர் பில்டிங் மேல ஏறுறாங்க, சில பேர் மரத்து மேல ஏறுறாங்க. எங்க போறதுன்னே தெரியல. இதுல என்னாச்சு, சில பேர் காவால விழுந்துட்டாங்க. அந்த ஒரு காவா ஒண்ணு போச்சு இல்லையா? அந்த காவால விழுந்துட்டாங்க. இந்த காவால விழுந்தவங்களையும் இந்த மாஃபியா கும்பல் என்ன பண்ணுச்சு, அவங்கள போட்டு மிதிச்சு, அவங்கள அந்த காவாலயே வச்சு சமாதி கட்டிடுச்சு. அதாவது போட்டு